இந்த தடவை தீபாவளிக்கு ஊருக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்க பாட்டிக்கிட்ட காசு இந்த 10 காசு 20 காசு பார்த்துட்டு, பாட்டி இந்த காசை நான் எடுத்துக்கவா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க எடுத்துக்கோங்கன்னது இவங்க எடுத்துகிட்டு வந்து, அதாவது அது பத்திரமா நான் வச்சுக்குவேன் பாட்டி, நீங்கள் கொடுத்த ஞாபகமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த காசெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் போகிற ஞாபகம். நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் போகும்போது காலையில் எங்களோட ஸ்கூல் டைமிங் 9 மணிக்கு போவோம், மதியம் லஞ்ச் பிரேக் இருக்கும், சாயந்தரம் 4:30க்கு விடுவாங்க. அதுதான் எங்களோட ஸ்கூல் டைமிங். ஸ்கூல் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பொண்ணுங்க, எங்கள் வயசு பொண்ணுங்கள, ஒரு வயசு 2 வயசு முன்ன பொண்ணு இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க எல்லோரும் சேர்ந்து போவோம். அதாவது டெய்லி யாராவது ஒருத்தர் காசு எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லார் கையிலையும் அப்போ காசு இருக்காது. யாராவது ஒருத்தர் அம்மா அப்பா கொடுப்பாங்க, தாத்தா பாட்டி கொடுப்பாங்க, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு கடைக்கு போகும்போது அந்த பொம்மை போட்ட ரொட்டியெல்லாம் விற்கும் இல்லையா, குருவி போட்டது, யானை போட்டது, அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா காசு மிட்டாய்க்குள்ளார காசு இருக்கும், காசு மிட்டாயின்னு சொல்லுவோம், அது வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் கல்கோனா இருக்கும் இல்லையா, அது வாங்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் நினைக்கும் போது, அந்த நினைவுகள்லாம் நினைக்கும் போது, இனிமேல் அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நம்மளால் வாழ முடியாது இல்லையா. அதெல்லாம் நம்ம கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூலில் ஒன்றா படித்த அந்த தோழிகளை திருமணத்துக்கு அப்புறம் ஒரு 15-18 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு சில பேரெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. ஊருக்கு போவேன் வருவேன், வருஷத்துக்கு ஒரு டைம் போவோம் வருவோம். பட் ஒரு சில பேரெல்லாம் இன்னும் பார்க்கவே முடியறதில்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நேரில் பார்த்து அந்த மாதிரி அந்த நினைவுகள். நாங்களாம் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்திலே வளர்ந்தவங்கன்றதுனால பெருசாக எங்களுக்கு வீட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. குளிக்க பார்த்திங்கன்னா ஏரிக்கு தான் போவோம். காலையில் எந்திரிச்சோன்னா தண்ணி தெளித்து வாசல்லாம் கூட்டிகிட்டு கோலம் போட்டுட்டு பாத்திரம் விளக்கி வச்சுட்டு பைப்பில் தண்ணி வந்ததுன்னா எடுத்து வச்சுட்டு குளிக்கிறதுக்கு ஏரிக்கு தான் போவோம். எல்லோரும் ஒட்டுக்கு போவோம், ஒட்டுக்கு வருவோம், ஸ்கூல் போவோம் வருவோம். பட் இப்போலாம் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறணுன்னு இப்போலாம் நினைப்பேன். அது நகரமயமான வாழ்க்கையில் அந்த மாதிரியான நினைவுகள்லாம் ரொம்ப அப்பப்போ இப்போ வந்து போகுதுங்க எனக்கு.